ஏ டு ஜெட் 360 நண்பர்களுக்கு வணக்கம். என்னுடைய நேம் டி தேவேந்திரன், ரொட்டேரியன் டி தேவேந்திரன், ரோட்டரி இன்டர்நேஷ்னல் மாவட்டம் 32-33 ஆளுநர், யுனைட் ஃபார் குட் ஆண்டு. இங்கு எத்ராஜ் காலேஜில் நாங்கள்லாம் கூடியிருக்கிறோம். என்னென்னா ஆசிரியர்கள் விருதுகளுக்காக இங்கே நம்ம மாண்புக்குரு உயர்கல்வித்துறை அமைச்சர் வராரு. அதோட டாக்டர் தாமு and Mike Muralidharan sir, we're all here to celebrate the excellency award for teachers. யார் எதுக்காக டீச்சர்ஸ் நாங்கள் செலக்ட் பண்ணிக்கிறோம் வாத்தியார்கள்னா, மொத்தம் 115 வாத்தியார்கள், பெண்கள் ஆண்கள் அனைத்து. ஏன்னா வாத்தியார் தான் ஏணிப்படிகள். இந்நாட்டின் வருங்காலத்தையே எங்கே நிற்க வைக்கிறது, ஹவ் டு டேக் இட் ஃபார்வர்டுன்னா அது ஆசிரியர்களாக தான் முடியும். ஆசிரியர்கள் எப்போவுமே அவங்களுடைய பணி, ஆசிரியர் பணி என்னென்னா, வர குழந்தைகளெல்லாம் தன் குழந்தையாக நினைத்து பாடங்களை கற்றுக் கொடுத்து தேர்வுகளை வெற்றி பெற செய்து வாழ்க்கையில் வெற்றி பெற செய்வது, இந்த நாட்டையே வெற்றி பெற செய்வதற்காக உன்னதமான ஒரு ப்ரொஃபஷன்னா அது திஸ் இஸ் ஒன்லி ஃபார் அவர் டீச்சர்ஸ். அந்த மாதிரி இருக்கிற சேவை புரிகின்ற டீச்சர்ஸை தேர்ந்தெடுத்து நல்லாசிரியர் விருது கொடுக்கறது தான் வருஷம் வருஷம் பண்ணியிருக்கிறோம். போன ஆண்டு இதே வளாகத்தில் பண்ணோம், எத்ராஜ் காலேஜில். இந்த ஆண்டு பண்ணியிருக்கிறோம். ரோட்டரி என்னன்னா, உலகத்தில் இருக்கின்ற நாடுகளில் 100க்கு மேலான நாடுகளில் 120 ஆண்டுகளாக இங்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு தன்னார்வலற்ற ஒரு சங்கம்னா ரோட்டரி சங்கம். போலியோ என்ற கொடிய நோயை அகற்றியது ரோட்டரி சங்கம். அதே லைட் ஆஃப் தேங்க்ஸில் ஒன் ஆஃப் தி ஏரியா ஆஃப் ஃபோக்கஸ் பேசிக் எஜுகேஷன் லிட்ரஸி. அதை பேஸ் பண்ணி இன்னைக்கு இங்கே நம்மெல்லாம் கூடியிருக்கிறோம். சேர்மேன் ஆஃப் தி டிஸ்ட்ரிக்ட், சேர்மேன் ஆஃப் தி ஈவெண்ட் ஷபீர் பட் நெவில் ராயன் அவருடைய தலைமையில் இந்த நிகழ்ச்சி நன்றாக நடக்கிறது. இது அனைத்து ஊடக நண்பர்களுக்கு எடுத்துக்கொண்டு செல்லுங்கள், மக்களுக்கு தெரியணும். நல்ல we have to give back to the society. Unite for good. Thank you for the opportunity. அனைவருக்கும் வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 32-33 ஆசிரியருக்கான விருது வழங்கும் நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிறது. இதில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 112 பள்ளிகளிலிருந்து ஆசிரியர் பெருமை வந்திருக்கிறாங்க. அதில் 70 பேர் அரசு பள்ளியிலும் 42 பேர் தனியார் பள்ளியிலும் கலந்து கொண்டிருக்கிறாங்க. இது 2ஆம் ஆண்டு இந்த நிகழ்ச்சி நடக்கிறது. மிக சிறப்பான முறையில் ரோட்டரி சங்கம் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். இங்கு வந்துள்ள ஆசிரியர்களுக்கெல்லாம் எங்கள் பாராட்டையும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி. மாலை வணக்கம். இன்றைக்கி நம்ம ரோட்டரி டிஸ்ட்ரிக்ட் 3233 ஆசிரியர் விழா விருதுகள் மற்ற எல்லா டீச்சர்ஸுக்கும் நம்ம கொடுக்குறோம். டீச்சர்ஸ் எவ்வளோ நம்மளுடைய சொசைட்டிக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்றது எல்லாருக்குமே உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சது. ஒரு கிங்கு இந்த நாடு சிறப்பாக இருக்கணும்னா என்ன வேணும்னு கேட்டாராம். அவர் ஒருத்தர் சொன்னாராம், எனக்கு இன்ஜினியர்ஸு ஓகே இருக்கிறதுல பெஸ்ட் இன்ஜினியர்ஸை கூப்பிட்டு வாங்கினாரு. இப்போ மெடிக்கலில் யார் வேணும்னு கேட்டானா பெஸ்ட் டாக்டர், அவங்க இருந்தால் தான் இது ஒழுங்காக இருக்க முடியும் சார். பெஸ்ட் டாக்டர் கொண்டு வந்தாங்களாம். இதில் எதுவுமே பிரச்சனை இருக்கக்கூடாது. என்னென்னா லாயர்ஸாக பெஸ்ட்டுன்னா இருக்கிறதுல பெஸ்ட் லாயரை கூப்பிட்டுவான்னு சொன்னாங்க. இந்த மாதிரி பல ப்ரொஃபஷனில் இருந்து கூப்பிட்டு எல்லாரையும் கூப்பிட்டு வந்தாங்க. அப்போ கேட்டாராம் இன்னொருத்தர், இவங்களை எல்லாரையும் உருவாக்குனது யார்? டீச்சர் தான். அந்த டீச்சரையே உருவாக்குனது டீச்சர். ஸோ டீச்சர் தான் இந்த நேஷனுடைய ஒரு அசைக்க முடியாத ஒரு சொத்து. அவங்க நல்லா இருக்கணும். அவங்க நல்லா இருந்தால் ஒரு நேஷனும் நல்லா இருக்கும். ஆசிரியர் தினத்துக்கு நல்ல வாழ்த்துக்கள். நன்றி. Very good evening one and all. This is very glad event happening today. Rotary Excellence Award for Teachers. It is being conducted in the avenue of vocational service. Vocational serviceல Rotary District 3233 ஆசிரியர் விருது கொடுக்குறோம். ஒகேஷ்னலாக யாரெல்லாம் எவ்வளோ பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்கோம் எல்லாருமே ரோட்டரி மரியாதைப்படுத்துகிறாங்க. அதில் எங்களை உருவாக்கின நாங்களாம் லீடர்ஸான எங்களை குருக்கள், எங்களுடைய ஆசிரியர்களை மதிக்கிற மாதிரி, அவங்கள வாழ்த்துற மாதிரி அவங்களுக்கு ஒரு விருது ஏற்பாடு பண்ணியிருக்கிறதா இந்த ஆசிரியர் விருது 2025. இது 2வது வருஷமாக சீசன் 2 பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரோட்டரி எக்ஸலன்ஸ் அவார்ட் ஃபார் டீச்சர்ஸ் ரீட் அவார்ட்ஸ் ஆசிரியர் விருது 2025 இந்த வருஷமாக பண்ணுறோம். கிட்டத்தட்ட 100 டீச்சர்ஸ், 100க்கு மேலே டீச்சர்ஸ் ஆல் ஓவர் சென்னை, தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த கவர்மெண்ட் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் படிச்சுட்டு கற்றுக் கொடுத்துட்டு இருக்கிற டீச்சர்ஸ் எல்லாருக்கும் கூப்பிட்டு அவங்களுக்கு ஆசிரியர் விருது கொடுத்துக்கிட்டு இருக்கோம். இங்கே ஆல்மோஸ்ட் வி ஹேர் டிஸ்ட்ரிக்ட் கவர்னர், டைரக்டர் ஒகேஷனல் சர்வீஸ் நெவில் சார், மென்டர் ஜேஎஸ்கே நாயுடு
and more of the like counselors, Nasser sir, and our district learning facilitator Nandakumar sir, இந்த மாதிரி நிறைய பேர் லீடர்ஷிப்ல இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். நாங்க எல்லாம் லீடரான இந்த ஒரு மரியாதைக்கு ஏற்படுத்தி கொடுத்த அந்த ஆசிரியர்களுக்கு நாங்க மரியாதை கொடுக்கிற ஒரு இடம் தான் இந்த ஆசிரியர் விருது. Thank you for the opportunity. Very good evening, respected dignitaries on and off the dais, distinguished guests, fellow Rotarians, Rotaractors, and my dear teachers. It gives me immense joy and pride to extend a very warm welcome to all of you to the prestigious Asan Virudu 2025, organized by Rotary International District 3233. A heartfelt celebration of the noble profession of teaching and the mentors who shape our future. We are equally delighted to welcome our guest of honor through Mike Muralidharan sir, the chairman of Ethiraj College for Women. A visionary educationist and inspiring leader whose presence truly enriches this occasion. A warm welcome as well as to our special invitee, Dr. Dhamu, a multi-faceted personality whose energy and passion for education and youth development inspires us all. We are deeply honored by the presence of our Rotary district leaders, District Governor Rotarian Devendran, District Councillor Rotarian Isaac Nasser, District Learning Facilitator Rotarian Dr. Nandakumar, District Occasional Service Director Rotarian Neville Ryan, District Occasional Service Mentor Rotarian J.S.K. Naidu, and our dedicated District Secretaries Rotarian Balamurugan and Rotarian Saravanan. Your encouragement and guidance have been instrumental in making this event a grand success. As we gather here this evening, we express our deep gratitude to the Gurus who have shaped generations with knowledge, patience, and compassion. The word Asan in Tamil signifies not just a teacher, but a guide and a philosopher and a beacon who lights the path for the others to follow. Every teacher we honor today has touched countless lives, molding young minds, building character, and nurturing the leaders of tomorrow. This initiative through the Rotary International District 3233 has grown to become one of our proudest traditions. Each year, through Asan Virudu, we recognize educators who go beyond their call of duty. Those who teach not just lessons, but values, not just subjects, but life itself. To all the teachers here, this evening belongs to you. You have sown seeds of wisdom in countless hearts. And the fruits of your labor are seen not only in the success of your students, but in the strength and the progress of our nation. As chairman of this event, I take this moment to thank our district leaderships, my fellow Rotarians, the organizing team, and all volunteers for their tireless efforts in bringing this meaningful celebration to life. Once again, a warm welcome to each one of you to Asan Virudu 2025. Let us together make this evening a memorable tribute to the spirit of teaching and the magic of mentorship. Thank you so much. Who is yet to come, Minister for Higher Education, Government of Tamil Nadu. Guest of honor, Thiru Muralidharan, Chairman of Ethiraj College for Women, special inviting motor speaker and actor, Dr. Dhamu, and our Rotary district leaders, District Governor, RA District 3233, Rotarian Devendran, District Councillor, Rotarian Isaac Nasser, yet to come, District Facilitator, Dr. Nandakumar, District Vocational Service Director, Rotarian Neville P. Ryan, respected teachers from various schools and friends in Rotary. Wish you all a very happy evening, and I take great pleasure in extending a warm welcome to you all. Friends, it is a great privilege for me to honor our Rotarian Muralidharan, fondly known as Mike Muralidharan, an eminent educationist, visionary leader, and IT industry veteran with over 3 decades of experience across education, management, and leadership. He is the chairman of the Ethiraj College Trust, managing one of the Chennai's most prestigious women institutions, the Ethiraj College for Women, with over 8,000 students, and the Ethiraj Medical School in Vellore.
Rotarian Muralidharan played a key role in establishing the Anna University and Bhavan Cyber Tech, shortly called as AUBCT Center of Excellence at Anna University, inaugurated by none other than our beloved former president, late Dr. APJ Abdul Kalam. He also chairs ALERT, a pioneering NGO prompting emergency response training, working towards Dr. Kalam's vision that one is every family should be trained to save a life. An alumnus of the College of Engineering, Guindy, he has received numerous accolades, including the Raindrops Entrepreneur Award, Rotary Vocational Excellence Award, Anna University Distinguished Alumnus Award, and list goes on. If I study the list, it will be a day full. We are truly proud to have him as a fellow Rotarian, serving with passion in Rotary International District 3233 as a valued member of the Rotary Club of Madras North. His achievements are countless, and though time does not permit you to elaborate, let us now take a moment to honor him through a short audio vision. Amy, please. Thank you. Thank you, Rotarian Naidu, for that charitable introduction and a well-narrated story of how teachers should be and what teachers are made of by Rotarian Neville Ryan and Shabir Nazir, who is the chairman of this awards event. Rotarian Isaac Nasser, who is yet to come, I think he should be joining soon. Rotarian Nandakumar, Rotarian Chandramohan, Rotarian Revendran, and chief guest for the evening, Dr. Kovi Cherian, Honorable Minister for Higher Education, will be joining us soon, and the other guest, motivation speaker, Dr. Damu, and the most important chief guests of all of us, the chief guests who are assembled here, all the teachers. By birth, all of us are born equal. When children are born, they don't know where they are. They could possibly be in the Abani family. They could be in a doctor's house. They could be possibly almost in the platform. The kid does not know when the kid is born that where I am coming. Only thing, the birth is into this world, but beyond that there is no other thing that the kid knows. There are times when the child is adopted from an orphanage. That could still be adopted by an extremely rich family, or sometimes a very rich person, due to displacements like war and so many things, they lose their whatever birthright, if I can call it. So, as human beings, all of us are born equal, but then grow unequal. That's a very unfortunate situation, but all of us in this world, especially institutions like Rotary and many other institutions which are having a good thought in mind, try to make this life equal as much as possible. And in that context, I should say that one of the places where children are actually seen equal are in the classrooms. It's a classroom where a child is, so all children are actually seen equal, and at times some child who is not very well off, also because of the motivation of teachers like you, achieve greatness in life. There are stories like how a student
who went through so much of difficult younger childhood is now probably heading huge institutions in the US, running companies in India. They've all reached there because of those small steps in the ladder that teachers have actually contributed. Thank you very much for that. I think that's very, very important, and never, we should never underestimate. In fact, even today, when I look at, for many reasons, I find my school teachers very important to me in my life. And one more thing is, I've been part of this awesome awards probably the 4th or 5th year now. I do not know, Rotary Satish was the culprit, if I can call him. He pulled me in, and then many times I've been there. And I think this is the 3rd time in Etharath College, in this same auditorium. Earlier it was outside. While he pulled me, when I was outside, then we pulled the event to the college. I think it's like this auditorium sometimes I feel has seen many very nice moments, very nice events, very dignified, respectable events, and this probably is one of the topmost. How can we say 100 teachers in one place getting honored? Fantastic. And all of you have contributed, thousands of students whom you have seen in life who have gone past your classes. In fact, one place where I have great respect for school teachers, I would not, at the cost of repetition, I will do it anywhere. You look at the stage at which a child comes to your school. Probably 1.5 to 2 feet high, a baby face, sometimes can't even communicate. The teacher does not even know what to understand from the small child. Kid does not know to even say I'm hungry, does not know to say I'm upset because of this. But அந்த அளவுக்கு அந்த மனசு எப்படியோ இருக்கும், அதை புரிஞ்சிக்கவே முடியாது. அதெல்லாம் புரிஞ்சிட்டு லிட்ரலாக ஒரு விதை போல வரவங்களை ஜெர்மினேட் பண்ணி அந்த ஒரு 5 வயசுலேருந்து அந்த 15-16 வயசு கிட்டத்தட்ட ஒரு அடல்ட் லைஃப்க்கு கொண்டு வந்து நீங்கள் கல்லூரிக்கு அப்படி கொடுக்குறீங்க. எவ்வளோ பெரிய விஷயம். நீங்கள் வந்து எல்லாத்தையும் ஒரு அந்த ஃபர்ஸ்ட் ஃபோட்டோவும் 12th ஸ்டாண்டர்ட்ல இருக்க அந்த ஃபோட்டோவும் பார்த்தா எவ்வளோ பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்கும். அந்த மாற்றத்தை முழுக்க நீங்கள் நல்லபடியா பார்த்து அதை ஒரு நிற்கக்கூடிய ஒரு பிளான்ட் லெவல்ல கொண்டு வந்து நீங்க வந்து காலேஜுக்கு, அதுக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் இன்னொன்று வந்து அழகா I was listening to Rotary Neville where there are so many aspects where we miss out on the fundamentals. I should with pride say in Etharath many times there are students who are told how like Joshna Channappa or Deepika Palikal Commonwealth Gold squash la win பண்ணாங்க. The first time India win பண்ணதே அவங்க ரெண்டு பேர் around 10-12 years back, both from Etharath College. அப்போ வந்து ஒரு விஷயம் என்ன சொன்னாங்கன்னா, எப்படி வந்து இந்த காலேஜில் வந்து டீச்சர்ஸ் வந்து they understood the talent and motivated them to achieve that without compromise. They completed the degree also, but most important is அவங்களுக்கு அந்த ஒரு உற்சாகப்படுத்தலைன்னா they wouldn't have achieved that. நான் எதுக்கு சொல்றேன்னா, at the schools level the teachers they will actually be able to see. Sometimes நான் பார்த்துருக்கேன், அந்த காலத்தில் வந்து அந்த குழந்தை நாட்டியா இருக்க குழந்தை என் கிளாஸ்மேட்ஸ்ல எல்லாம் எவ்வளோ பேரை வந்து கொஞ்சம் சம்டைம்ஸ் சிரிச்சுக்கிட்டே கூட ஹேண்டில் பண்ணுவாங்க டீச்சர்ஸ். நான் யோசிப்பேன், அந்த பையன் வந்து நம்ம வந்து டாப்பராக இருக்கிறோம், கிட்டத்தட்ட கிளாஸ்ல வந்து கொஞ்சம் நல்லா படிக்கிறோம், அந்த பையன் சரியா கூட படிக்க மாட்டான், அந்த டீச்சர் ரொம்ப ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு, தட்டி கொடுப்பாரு. அந்த பையன் நீங்க எங்கேயோ இருக்கிறான், ஏன்னா அவனுக்கு வந்து ஒரு ஸ்மார்ட்னஸ் இருந்தது, அதை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க அதை புரிஞ்சுக்கிட்டதுனால தான் அவங்க அதாவது நீ மார்க் மட்டும் இல்லை. ஐ do not know how many of you know, we all talk about Srinivasa Ramanujan.
ஸ்ரீனிவாஸ் ராமானுஜன் வந்து அவ்வளோ மேத்ஸ்ல வந்து அவரை போல வராது எல்லாம் நம்ம நிறைய விஷயம் பேசியிருக்கோம். ஒரு விஷயம் தெரியுமா, அவர் மற்ற சப்ஜெக்ட்ல ஃபெயிலே இருக்காரு. I do not know. I was surprised when I noted that I was going through certain things about many people. மற்ற சப்ஜெக்ட்ல ஃபெயிலே இருக்காரு. இப்போ அந்த டீச்சர்ஸ் ஒரு ஸ்டேஜ்ல வந்து அவரை ரைட் ஆஃப் பண்ணியிருந்தா அவர் எப்படி பண்ணிருப்பார்? டிகிரியே பண்ணல, அவர் வெறும் மேத்ஸ் மட்டும் ஒரு சப்ஜெக்டா எனக்கு தெரியும் ஃபோக்கஸ் பண்ணி இந்த அளவுக்கு நம்ம அவரை வந்து புகழ் பாராட்டணும். ஏன்? அது யாரோ ஒருத்தர் வந்து அந்த ஒரு மேத்ஸ் டீச்சரா இருக்கலாம், இல்ல அந்த தலைமை ஆசிரியர்கள் எல்லாம் வந்து ஏதோ சரி ரைட் இவர் வேற, இவரை வந்து நம்ம இங்கிலீஷை ஒழுங்கா படி இதை ஒழுங்கா படின்னு சொல்லி நம்ம தடுக்க கூடாது. அப்படிங்கிறது புரிதல் வந்தா தான் தட் பர்சன் கேன் அச்சீவ் தட். இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் விஷயம். ஏன்னா பல நேரங்களில் என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசிட்டு இருப்பேன், என் பையன் சரியாவே படிக்க மாட்டேன், நான் நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நான் நல்லா பண்ணிட்டு இருக்கேன், நீ என்ன படிச்ச? அந்த ப்ரோக்ரஸ் கார்டை பார்க்கவே முடியாது. அந்த அப்பாவோட ப்ரோக்ரஸ் கார்டை இப்ப பார்த்தோம்னா, அதாவது நம்ம வந்து யோசிக்காம வந்து நம்ம பையன் வந்து வெறும் இந்த ஒரு விஷயம் நல்லா பண்ணணும்னு நினைப்போம். அது வந்து தட் இஸ் நாட் நெசசரிலி த ரைட் திங். ஆனா கிளாஸ்ல வந்து டீச்சர்ஸ் அப்சர்வ் தட் தீஸ் திங்ஸ் மச் மோர் தென் எனிதிங் எல்ஸ். ஏன் இன்னொரு விஷயம், அது இங்கேயும் நாங்கள் பார்க்குறோம். டீச்சர்ஸ் ஐ அப்ரிஷியேட் சோ மச், ஐ ரெஸ்பெக்ட் சோ மச். ஒரு ஸ்டூடெண்ட் காலேஜில் கூட கொஞ்சம் ஏதாவது தப்பா நடக்க போற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதை நோட்டீஸ் பண்ணவங்க ஃபர்ஸ்ட் வந்து டீச்சர்ஸ் தான். அண்ட் தே வில் ஆக்சுவலி அவங்க பரபரப்பு பார்த்தா அவங்க அம்மா இருக்கிற பரபரப்பு கூட இங்க ஜாஸ்தி இருக்கும். ஒருத்தருக்கு கூட ஒரு 4-5 பேர் வருவாங்க, சார் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இருக்கு, அந்த பொண்ணுக்கு பாவமா இருக்கு, நல்லா படிக்கிற பொண்ணு, ஆனா ஏதோ சம்திங் இஸ் டிஸ்டர்பிங். ஏன் அது வருது? I tell you, you are all very different. You just, அதாவது நான் இன்னைக்கு பாக்குறேனே டீச்சர்ஸ்லாம் they are not the most achievers in money கிடையாது. ஆனா என் ஸ்டூடெண்ட் அங்க இருக்காங்க, நீ எப்போ எத்தனை காலேஜ் ரொம்ப சந்தோஷம், அவங்க சிம்பிளா தான் இருப்பாங்க. ஆனா அந்த சந்தோஷம் வந்து that's the only thing which we give back to the teachers. இது வந்து பேரண்ட்ஸ் அண்ட் டீச்சர்ஸ்க்கு மட்டும் உரிய அந்த ஒரு இது. பக்கத்து வீட்டுல கூட இருக்க அந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஐயோ என் பையன் சரியா படிக்கலன்னு யோசிச்சிருவாங்க. பேரண்ட்ஸ் வந்து பையன் நல்லா படிக்கணும், பொண்ணு நல்லா படிக்கணும், டீச்சர்ஸ் என்னோட அத்தனை பசங்களும் நல்லா படிக்கணும், நல்லா வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கும். தட் இஸ் சம்திங் விச் மேக்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸ்ட்ரீம்லி what you call admirable and respected, and I should even say we are so affectionate to our own teachers. And இன்னொரு விஷயம், எப்பவுமே நான் அந்த இப்போ சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, யோசனா சின்னப்பா அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தேன். அந்த ஒரு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்களோட திறமையை வந்து நம்ம ஒழுங்கா புரிஞ்சுக்கணும். அவங்களுக்கு இல்லாத ஒரு திறமை பக்கம் ரொம்ப புஷ் பண்ணோம்னா, லைக் பேரண்ட்ஸ் சம்டைம்ஸ் டூ தட். நான் டாக்டர் ஆகல, நீ டாக்டர் ஆகணும். நான் தான் ஒரு தடவை சொன்னேன், எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒருவேளை அவங்க அப்பா அம்மா அவர் கிரிக்கெட் தான் ஆடணும்னு நினைச்சிருந்தாருன்னா என்ன ஆயிருக்கும்? கிரிக்கெட் என்ன ஆயிருக்கும் அவரு கொடுங்க. ரெண்டாவது, ஒருவேளை சச்சின் டெண்டுல்கர் வந்து எஸ்பிபி மாதிரி அவங்க அப்பா அம்மா நீ பாடித்தான் தேரணும்னு நினைச்சிருந்தா, ரெண்டுமே வந்து எங்கேயோ போயிருக்கும். அது வந்து யாரோ ஒருத்தர் வந்து அதை வந்து கரெக்டா பார்த்து அவங்கவுங்க திறமைகளை ஊக்குவிச்சு வர வச்சிருக்காங்க. ஃபேண்டாஸ்டிக். ஐ ரியலி நாட் கங்க்ராச்சுலேட், தேங்க். உங்களை வந்து என்னோட டீச்சர்ஸா நினைச்சு ஐ வாண்ட் டு எக்ஸ்பிரஸ் மை கிராட்டிடியூட். தேங்க்யூ வெரி மச். கம்மி ஆயிடும். 10 வருஷமா வந்து நிற்கிறேன். பிகாஸ் ஐ வாஸ் ஹியர் தி டிஸ்ட்ரிக்ட் ரோட் ரைட் கமிட்டி சேர் அண்ட் டிஸ்ட்ரிக்ட் யூத் சர்வீஸ் சேர், டிஜிஇ, இப்போ டிஜிஆர், இந்த மாதிரி நிறைய ஆண்டுகள் இருக்கிறதால இதுல ஆச்சரியப்படுறது ஒன்றும் இல்லை. நம்ம சேர்மேனும் 10 வருஷமா இப்படியே தான் இருக்கிறாரு, முரளிதரன் சார். எனக்கு முன்னாடி பேசுற நம்ம தாமு சார் அப்படியே தான் இருக்கிறாரு. ஏன்? வாட் இஸ் த ரீசன்? ஆல்வேஸ் பீப்புள் இந்த பக்கம் உட்கார்ந்து நம்ம யூத்ஃபுல்லா இருக்கிறாங்க. யார் ஒருவர் வருங்காலத்துடன் தொடர்போடு இருக்கிறாங்களோ, தட்டுல தானா வருது, பின்னாடி தான் வருது. சோ
இதெல்லாம் தான் ரகசியம். ஸோ வாட் இஸ் தி மெசேஜ் ஃபார் அவர் ஆல் மை ஃப்ரெண்ட்ஸ் ஹியர் இஸ் ஆல்வேஸ் பி அப்டேட்டட். எங்கட அப்டேட் கிடைக்கும்னா வருங்காலத்துக்கு தான் அப்டேட் இருக்கணும். வருங்காலில் நம்ம கிட்ட பேசுறோம்னா நம்ம ஈக்குவலா நம்ம எப்படி இருக்கிற என்னடா அப்படின்னு பேசணும்னா they will come closer. That is what I've been learned by our leaders. Before going further, I would like to recognize DGND Ambalavan, AK Ambalavan, and please be on the stage, DGND, please on the stage. On the stage, please put it. And DRR Dinesh on the stage, please, Dinesh. DRR na pinadi ungalukku ellarukku theriyum. DRR is a district road tract representative. Road tractors is a youth wing of Rotary. Youth எல்லாம் கை தட்டுங்க. That is the apart from my is it to my left. These are the people who are taking this Rotary District 30 to 33 to great heights. My dear United Presidents, United Secretaries, first year students of our district, thank you. என்னுடைய கிருஷ்ண பகவான் எப்படி அர்ஜுனனுக்கு ரத சாரதியாக இருந்து வழி நடத்தி கொண்டு சென்றாரோ அது மாதிரி இந்த மாவட்டத்தை வழி செல்றதுக்காக டிஸ்ட்ரிக்ட் கவர்னருக்கு ஒரு ரச சாரதினா என்னுடைய டிஸ்ட்ரிக்ட் லேர்னிங் ஃபெசிலிட்டேட்டர் டாக்டர் நந்தகுமார், ஈவென்ட் சேர்மன் ஷபீர் நாசர் சென்ற ஆண்டு ரோட்டரி கிளப் ஆஃப் நார்த் உடைய தலைமையில டிஸ்ட்ரிக்ட் தலைமையில நடந்தும்போது அவர் சொட்ட வேர்வையோடு சிந்தி வேலை செய்ததா இப்போ அழகா உட்காந்துட்டு இப்போ சீஃப் கெஸ்ட் வராங்கன்னு இன்னும் போயிருக்கிறாரு. JSK நாட் ஈவென்ட் மென்டார் டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி அறிமுகப்படுத்த என்னுடைய நண்பன் டாக்டர் சரவணன். எப்படிடா யூத்ஃபுல்லா நீ இருக்கிறேன்னு சொல்லும் போது நீங்க ஒரு 10 சார் படம் என்னுடைய துணைவி அர்ச்சனா தேவேந்திரன், district first lady. She is one of the secret of my being youthful. My dear district officials, a very very happy evening to all. நம்முடைய chief guest is on the way. யானை வரும் பின்னே தன் ஓசையின் ஒரு முன்னேற்ற மாதிரி மியூசிக் வருது நம்மளுக்கு. Most important, the members who are going to be accepting our honor, my dear teachers, please put your hands together for these 111 teachers who are there among us. Please put your hands together to welcome our Honorable Minister of Higher Education, Dr. Govi Chedian. Doctor sir, welcome sir. ஒவ்வொரு நிகழ்ச்சியிலும் ஒரு புதுமை நடக்கும். ஏதாவது ஒரு புதுசா ஒரு நட்புறாடல், பழைய ஃப்ரெண்டு அறிமுகமாவது, இந்த மாதிரி நிகழ்ச்சி வரை. இன்னைக்கு என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் சேஷாதிரி மீட் பண்ண எனக்கு தெரியுதா, இதே மேடையில போன 2 மாதம் முன்னாடி ஒரு ஜட்ஜ் வந்ததார், அவருடைய என்னுடைய காலேஜ் மேட்டு. ஸோ இந்த நிகழ்ச்சிகள், இந்த அவார்ட் ஃபங்க்ஷன், எனி ஃபங்க்ஷன் யூ பிரிங் பேக்ஸ் யுவர் ரிலேஷன்ஷிப். அதனால் நிறைய கூட்டத்தில் போனால் நிறைய நாலேஜ் மட்டும் இல்லாமல் உறவுகளும் தொடர்ன்றது எனக்கு இன்னைக்கு நல்லா தெரிஞ்சது. ஐ வாண்ட் டு எம்பசைஸ் அண்ட் புட் இட் ஆன் தி ஆகஸ்ட் கேதரிங். Without further delay, I will go to my formal speech because the chief guest is also arrived and we have been there. It gives me immense pride and joy to welcome you all to this wonderful celebration of excellence, Asiriyar Virudu, the Rotary Excellence Award for Teachers 2025, organized by Rotary International District 30 to 33 in the partnership with our leading and supporting clubs. This evening is a special. It is a tribute to those who shape destiny's nature, minds and ignite future, our teachers. At the outset, I extend my heartfelt thanks and gratitude and warm Rotary welcome to our chief guest, Dr. Govi Chedian, the Honorable Minister of Higher Education, Government of Tamil Nadu. Sir, your visionary leadership in advancing higher education and your commitment to empower youth and is truly inspiring. We are honored by your presence and your encouragement to our Rotary movement. I also extend a warm welcome to our
Guest of honor, Mr. V.M. Muralidharan, Chairman of Etraj College for Women, Chennai. Your dedicated contribution to women's education and academic excellence has created lasting impact, and we are deeply grateful for your support in hosting this meaningful event in this prestigious institution. A special mention to Dr. Damu, our special invitee, our accomplished film actor and extraordinary motivational speaker. Your journey and your words of inspiration have touched countless lives, and your presence adds great energy and warmth to our celebration. Friends, teaching is not just a profession. Teaching is not just a profession, it is a calling, a selfless pursuit to model, mold young minds and build better world. Every teacher, சிறப்பா செய்யறது சட்டை ஜோரா எது செய்யணும் சிறப்பா செய்யணும் தான் என்னுடைய தாரக மந்திரம். யாருக்காக வந்தக்கூடாது, நம்ம என்ன நிறைய செய்யணும். Teachers present here today as in their own way created ripples of goodness and enlightened that will last for generations. Rotary's theme for this year, Unite for Good, resonates perfectly that what teachers do every single day, they unite arts, they unite nurture, character and guide students to become responsible citizens and contribute to the society. This program விருதுகள் ஆசிரியர் விருது has grown to become one of our district proud annual tradition, recognizing and honoring excellence in education. I sincerely thank our district vocational service team headed by my co-president and Neville Royan and our event chairman Shabir Nazar for the meticulous planning, dedication and teamwork. It is very, very seamless. The teachers are there, they know where they have to sit, when they have to come. The presidents know where they have to sit, the dignitaries know where they have to sit, the photo booth, entire organization was, please put your hands together for the entire team, was done seamlessly this program. This shows the teamwork, Unite for Good. My deep appreciation also goes to our district councillor, my guru in Rotary, my DG Rotarian I.S.A. Nazar and PDG Rotarian Nanda Kumar, our learning facilitator, for their constant guidance and mentoring. And of course, our heartfelt thanks to all our lead clubs and supporting clubs. Your collective efforts and unity truly demonstrated the Rotary spirit of service above self. As we honor our teachers today, let us remember that the foundation of every great society rests on education. And behind every successful student, every inspiring mind and every great achiever, there is always a teacher. Friends, there is always a teacher, not only in your school days, in your college days, even your life. The teacher is not a paper who's there in this classroom, who's taking the class. Not a teacher. The teacher is a guide. Every life, every step you take it, there is a teacher. These teachers are there molding the entire future. Thank you, preachers, for your presence here. To all our awardees, congratulations. You are the real heroes shaping tomorrow. Rotary salutes your dedication, compassion, commitment to excellence. Let us continue to celebrate, recognize and uplift the noble profession of teaching. For when we honor our teachers, we honor our future. Thank you all once again being part of this memorable evening. Let us unite for good. Thank you. தமிழகத்திற்கும் தலைநகர் சென்னைக்கும் பெருமை சேர்க்கக்கூடிய கல்வி நிறுவனமாக ஏழை எளிய நடுத்தர குடும்பத்து மாணவிகள் அதிகம் படிக்கக்கூடிய கல்லூரி சென்னையிலே எத்திராஜ் மகளிர் கல்லூரி என்று எல்லோரும் பாராட்டப்படுகிற இந்த கல்லூரியில்
ஏழை எளிய நடுத்தர மக்களுக்காக ஒரு அமைப்பினை உருவாக்கி அதில் அடித்தட்டு மக்களும் பயன்பெற வேண்டும், அதற்கு ஒரு சங்கத்தை உருவாக்கிவிட வேண்டும் என்று 1905 ரோட்டரி இன்டர்நேஷனல் என்ற பெயரில் துவக்கப்பட்டு 3233 ரோட்டரி மாவட்டத்தோடு 140 ரோட்டரி கிளப், அறிந்தவரை தெரிந்தவரை சமூக பணி மற்றும் விழிப்புணர்வு பணி ஆற்றுவதில் உலகில் முதல் நிறுவனம் ரோட்டரி என்று சொல்லுகிற அந்த அமைப்பின் சார்பில் யாரும் எதிர்பாராத ஒரு விருது, திரைப்பட கலைஞர்களுக்கு பாராட்டு, தொழிலதிபர்களுக்கு பாராட்டு, சாதனையாளர்களுக்கு பாராட்டு, சமூக பணி ஆற்றக்கூடியவர்களுக்கு பாராட்டு, சமுதாய தலைவர்களுக்கு பாராட்டு என்று பல்வேறு கோணத்தில் நம்முடைய பார்வை சிந்தனை சிதறடிக்கப்பட்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் அறிவு வெளிச்சத்தை அள்ளித் தருகிற ஆசிரியர் பெருந்தகைகளுக்கு பாராட்டு விழா என்று சொன்னால் இதைவிட இன்னும் ஒரு பெரு நிகழ்ச்சி தமிழகத்தில், இந்தியாவில் எங்கும் நடப்பதாக நான் அறியேன். அந்த வகையில் ஒரு இனிய விழா, அரிய விழா, மகிழ்வான விழா. இந்த இனிய விழாவில் நான் கலந்து கொள்ள வேண்டும் என்று அன்பு வேண்டுகோள் விடுத்து முதல் முறை அறிவித்தார். என் பணியின் நிலைமையை சொன்னேன். முதல் முறை அழைத்தார், மறுமுறை வந்தார், வெற்றி கண்டார் என்ற பெருமையோடு விழா சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டிருக்கிற எனது ஆருயிர் அண்ணன், அடித்தட்டிலிருந்து புறப்பட்டு இன்றைக்கு உச்ச நட்சத்திரமாக துளைக்கிற அந்த அன்பு சகோதரர் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவருடைய சீடர், திரையுலகத்தில் மட்டும் நடிக்க தெரிந்த நடிகர், ஊக்கம் அளிக்கக்கூடிய பேச்சாளர், நல்ல குணம் உண்ட எனது அண்ணன் டாக்டர் தாமு அவர்களே, இந்த நிகழ்வை இந்த இடத்தில் நடத்துங்கள், நான் பக்கபலமாக இருக்கிறேன், அதற்கு பெருந்துணையாக இருக்கின்றேன் என்று தாயுள்ளத்தோடு இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கிற எத்திராஜ் மகளிர் கல்லூரியினுடைய தலைவர், கல்வியாளர், பண்பாளர் எனது அருமை அண்ணன் முரளிதரன் அவர்களே, இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு பெருமை சேர்த்திருக்கக்கூடிய மாவட்ட ஆளுநர் எனது அன்பு சகோதரர் தேவேந்திரன் அவர்களே, முன்னாள் ஆளுநர் எனது அருமை அண்ணன் நந்தகுமார் அவர்களே, ரோட்டரி சேர்மன் அருமை அண்ணன் நெவில் ராமன் அவர்களே, விழாவினுடைய தலைவர் அண்ணன் ஷபீர் அவர்களே, இன்னும் இந்த நிகழ்விலே பங்கெடுத்திருக்கக்கூடிய ரோட்டரி இன்டர்நேஷனல் அமைப்பினுடைய அனைத்து நிலையிலான நிர்வாக பொறுப்பேற்றிருக்கிற நிர்வாக பெருமக்களே, அதனுடைய சிறப்பு அங்கத்தினர்களே, எத்திராஜ் மகளிர் கல்லூரியுடைய பேராசிரியர் பெருமக்களே, விருதுகளை பெறுவதற்கு வருகை தந்திருக்கிற புனித பணியாற்றுகிற ஆசிரியர் பணியாற்றுகிற எங்கள் ஆசிரியர் பெருமக்களே, தன் குடும்ப அங்கத்தினர் இன்னைக்கு சென்னையில் நடிக்கிற அந்த பாராட்டை மகிழ்வை கண்டுகளிப்பதற்காக இருந்திருக்கிற ஆசிரியர் பெருமக்களுடைய உற்றார் உறவினர்களே, சொந்த பந்தங்களே, நல்லவர்களே, நடுநிலையாளர்களே, அரங்கில் குழுமி இருக்கிற ஆண்டோர்களே, மேடையில் வீற்றிருக்கிற ஆளுமை மிகுந்த மாமனிதர்களே, எனது அருமை அண்ணன் பேராசிரியர் ரவி அவர்களே, ஜனநாயகத்தின் தூண்களாக நாங்கள் என்றைக்கு மதிக்கிற போற்றுகிற பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையை சார்ந்த அன்பு நண்பர்கள் உங்கள் அத்துணை பேருக்கும் என்னுடைய பணிவான அன்பு கலந்த வணக்கத்தை முதலில் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த விழாவிற்கு வருகிறேன், கடந்த 2 நிகழ்ச்சியை முடித்துவிட்டு கிளம்புகிறேன் என்ற மனதிலே ஒரு எண்ணம் வந்ததிலிருந்து முழு கவனமும் எத்திராஜ் கல்லூரி மீதும் ரோட்டரி சங்கத்தின் மீதும் தான் இந்த எளியவனுக்கு. நேற்றைய தினம் துணை முதலமைச்சருடைய வருகை டெல்டா மாவட்டத்தில் புயல் வெள்ள மழையை பார்வையிட, நெல் மூட்டைகள் சிதறி கிடக்கிறது என்பதை பார்வையிட,
அதை முடித்து காலையில் வந்தேன். முதல் நிகழ்ச்சி செங்கல்பட்டு அரசு கலை அறிவியல் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா. 1200 மாணவ மாணவிகளுக்கு பட்டமளிப்பு விழா என்று சென்றேன். சுமார் 1900 மாணவர்களுக்கு 2.5 மணி நேரம் நின்ற நிலையில் அனைவருக்கும் பட்டமளிப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டேன். 1:30 மணிக்கு முடிக்க வேண்டிய நிகழ்ச்சி 2:45, 3 மணிக்கு பெயருக்கு மதிய உணவு, அதை முடித்து பயணம். தொடர்ந்து AM ஜெயின் கல்லூரி, சென்னை பல்கலைக்கழகத்துடைய தமிழ் துறை தமிழ் சங்கப்பலகமும் AM ஜெயின் கல்லூரியுடைய தமிழ் துறையும் இணைந்து பன்னாட்டு தமிழ் கருத்தரங்கம். நேற்றைய தினம் கவி பேரரசர் வைரமுத்து தொடங்கி வைத்த நிகழ்ச்சி 2 நாள் நிகழ்ச்சி. 47 தமிழ் அறிஞர்கள் தாங்கள் எழுதிய நூல்களை, அவர் வடித்த கோப்புகளை இளைய தலைமுறை மாணவர்களுக்கு எடுத்து சொல்லி, நாங்கள் மட்டும் அறிஞர்கள் பேரறிஞர்கள் அல்ல, மாணவர்களே நீங்களும் வர வேண்டும் என்ற நாற்றாங்காலுக்கு சொல்லித் தருகிற பன்னாட்டு கருத்தரங்கம். அதில் நிறைவு விழாவில் பேசுகிற எளிய வாய்ப்பு இந்த எளியவனுக்கு. இந்த 2 நிகழ்ச்சி முடிந்தவுடன் முழு நிலைப்பும் இந்த நிகழ்ச்சியின் மீதுதான். வந்து இறங்கிய பொழுது நமது கல்லூரியினுடைய ராணுவ மிடுக்குடைய ராணுவத்தையும் தோற்கடிக்கக்கூடிய மிடுக்கான அந்த அணிவகுப்பு, நான் இறங்குவது என்ன ராணுவ முகாமா என்று எண்ணக்கூடிய வகையில், மிஞ்சக்கூடிய வகையில் எத்திராஜி கல்லூரியினுடைய அந்த மாணவ செல்வங்களுடைய அணிவகுப்பு மெய்சில் இருக்க வைத்தது. முதலில் வரவேற்பளித்த அந்த அன்பு செல்வங்களுக்கு, குழந்தைகளுக்கு மனமார்ந்த பாராட்டுகள், வாழ்த்துக்கள். நான் துவக்கத்தில் சொன்னதை போல அண்ணன் தாமு அவர்கள் ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னால் என் மனதில் நிறைந்த மிகப்பெரிய ஒரு ஆளுமை உள்ள ஒரு மாமனிதர். கல்லூரி மாணவர்கள் படிக்கும் காலத்தில் பல குரலில் ஒரு மனிதன் பேசிட முடியும் என்பதை மாணவனாக இருந்த காலத்திலே மெய்ப்பித்தவர் அருமை அண்ணன் தாமு அவர்கள். என்ன குரலில் எப்படி பேசுவார், ஒரு விரலை எடுப்பார், எங்க வைப்பார்னு தெரிஞ்ச குரல் மாறிடும். நாதஸ்வரம் வாசிக்கும் பொழுது 9 ஓட்டைகள் என்று சொல்வார்கள். அந்த விரல் எந்த இடத்தில், எந்த அந்த ஓட்டை இருக்கிற பகுதியில் கை விரல் விடுகிறதோ அந்த இசை மாறும். அது நாதஸ்வர சிறப்பு, நான் அறிந்தவரை. அதே போல் 9 ஓட்டைகளுடைய நாதஸ்வரத்தில் விரல் எங்கு வைத்தால் இசை மாறுகிறதோ, ஒற்றை விரலில் பல குரலை தொண்டையில் வைத்து காட்டுகிற அதிசய மனிதர் அண்ணன் தாமு என்பது அந்த அளவுக்கு 30 ஆண்டுகளுக்கு முன்னாலே மனதிலே ஒரு நிரம்ப இடம் பிடித்த மாமனிதர். முனைவர் பட்டம் பெற்ற படித்தவர், பண்பாளர். துவக்கத்தில் சொன்னதை போல் சினிமாவில் மட்டும் நடிக்க தெரிந்த ஒரு நல்ல மனிதர் இன்றைக்கு மேடையின் சிறப்பு விருந்தினராக வந்திருப்பது ரோட்டரி சங்கத்துக்கும் பெருமை, ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெருமை, எத்திராசு கல்லூரிக்கும் பெருமை. அந்த வகையில் முதலில் வந்தார். பணிச்சூழல் காரணமாக நேற்று வரை இப்படி, இன்று இரவு சென்னைக்கு இருந்து செல்ல வேண்டும், நாளைக்கு அப்படி, எப்படி எல்லாம் முடியும் என்று மறுத்தேன். ஆனால் இரும்பூர கல்லும் தெரியும் என்பார்களே, வந்தார் கரைத்தார் கோவிசெலியன் உங்கள் முன்னால் இந்த நேரத்தில் இருக்கிறேன். எனவே காலையில் செங்கல்பட்டு கல்லூரி, மாலையில் AM ஜெயின் கல்லூரி, மாலை 6 மணிக்கு எத்திராஜி கல்லூரி என்று 3 கல்லூரிகளில் இன்றைக்கு சுற்றி சுற்றி வந்து உங்கள் முன்னால் இருக்கிற அரிய வாய்ப்பினை பெற்றேன். அதில் நம்முடைய ஆசான் விருது பெறுகிற ஆசிரியர் பெருமக்கள், பொதுவாக பல்வேறு அமைப்புகள், சங்கங்கள், நிறுவனங்கள் இருந்தாலும் ஏழை எளிய நடுத்தர மக்களுக்கு பாதிப்புகள் வரும் பொழுதெல்லாம் அள்ளி வழங்குகிற உள்ளம் படைத்த ஒரு நிறுவனம் ரோட்டரி சங்கம். தான் சம்பாதித்து உழைத்து கஷ்டப்பட்டு சேகரிக்கிற செல்வத்தை தான் மட்டும் பயன்படுத்தாமல், தன் குடும்பம் மட்டும் பயன்படுத்தாமல் ஒரு அமைப்பினை உருவாக்கி அவரவர்களுக்கு முடிந்தவரை நிதியை திரட்டி அந்த நிதியின் மூலம் ஏழை எளிய மக்களுக்கு, பட்டினியால் வாடுகிற மக்களுக்கு, நோயால் இடர்பாடுக்குள்ளாய் இருக்கிற மக்களுக்கு, கிராமப்புற மக்களுக்கு அவ்வப்போது அள்ளி வழங்கி அந்த ஏழ்மையிலும் ஒரு வளமையை காண வேண்டும் என்று எண்ணுகிற அமைப்பு நம்முடைய ரோட்டரி சங்கம் என்பதை இந்தியாவும் தமிழகமும் நன்றாக அறியும். அது நோய்பிடி இருந்து மக்களை பாதுகாப்பதாக இருந்தாலும், சமுதாய பணி ஆற்றுவதாக இருந்தாலும், வறுமையிலிருந்து ஒழிப்பதாக இருந்தாலும், கல்வி வேலை வாய்ப்பை தேடி தருவதாக இருந்தாலும், அனைத்திலும் முன்னணி நிறுவனமாக விளங்குகிற அமைப்பு நம்முடைய ரோட்டரி அமைப்பு. அதற்கென்ற ஒரு தனி உலகம். அவர்களே கவர்னர், அவர்களே முதலமைச்சர், அவர்களே அமைச்சர்கள், அவர்களே நிதியமைச்சர்கள், அவரே பொருளிட்டார்கள், அவரே செலவு செய்வர்கள். ஆக தனி அரசாங்கத்தை போல் செம்மையோடு நடத்தப்படுகிற ஒரு நிறுவனம் ரோட்டரி என்பதில் மாறுபட்ட கருத்து அல்ல.
வணங்க வேண்டும், போற்ற வேண்டும், முடிந்தவரை பின்பற்ற வேண்டும். அவர்கள் பல பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள், செய்யவும் இருக்கிறார்கள். வரவேற்கக்கூடியது, பாராட்டக்கூடியது. அதில் இந்த முறை அவர்கள் எடுத்த இந்த முயற்சி 2024 ஆசான் விருது என்று ஆசிரியர் பெருமக்களுக்கு வழங்க வேண்டும் என்று கருதினார்களே. நான் துவக்கத்தில் சொன்னதை போல் பல்வேறு பணிகளை செய்த பெருமை ரோட்டரி சங்கத்துக்கு என்றாலும் ஆசிரியர் பணி என்று செய்கிற இந்த புனித பணி செய்கிற எங்கள் ஆசிரியர் பெருமக்களுக்கு ரோட்டரி சங்கம் வழங்குகிற அந்த விருது காலத்திற்கும் விழுதாக இருந்து ஏழை எளிய மக்களுக்கு எந்த அளவிற்கு உதவிகரமாக இருக்கிறதோ, அறிவு வெளிச்சத்தை தருகிற ஆசிரியர் பெருமக்கள் வழங்குகிற விருது மிகப்பெரிய பாராட்டுக்குரிய விருது. அந்த வகையில் அந்த எண்ணத்தை உருவாக்கி உங்களுக்கு எங்கள் ஆசிரியர் குடும்பத்து சார்பாக மனமார்ந்த நன்றிகளை, பாராட்டுகளை, வாழ்த்துக்களை தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறேன். இதில் பரிந்துரைக்கப்பட்டவர்கள் கிடையாது, மாறுபட்ட கருத்துடையவர்கள் கிடையாது. அவர்கள் பல்வேறு நெறிமுறைகளை உருவாக்கி இருக்கிறார்கள். குறைந்தபட்சம் 10 ஆண்டு காலம் பணிபுரிந்திருக்க வேண்டும், மாணவர்களோடு நட்போடு உறவாடி இருக்க வேண்டும், புதுமையான பாடத்திட்டத்தை மாணவர்களுக்கு சொல்லித் தந்திருக்க வேண்டும். சிறப்பு மிகுந்த பணிகளில் யாரெல்லாம் மேலோங்குகிறார்களோ அவர்களை கருத்து வேறுபாடு இல்லாமல் ஒளிமறைவின்றி தெளிந்த சிந்தனையோடு தூயவர்கள் 100 பேரை ரோட்டரி சங்கம் நியமித்திருக்கிறது என்று சொன்னால் அந்த 100 பேருக்கும் பலத்த கரவொலி எழுப்பி நன்றி சொல்ல வேண்டிய கடமை, பொறுப்பு நமக்கு உண்டு. பணிகளில் சிறந்த பணி ஆசிரியர் பணி. தன்னுடைய பிள்ளை முதல் மதிப்பெண் எடுத்தான் என்று பெருமைப்படுவதை விட, தன் மகள் முதல் மதிப்பெண் எடுத்தாள் என்று பெருமைப்படுவதை விட, என்னிடம் படித்த மாணவன் மாணவி பள்ளியில் முதலிடம் என்று சொல்கிற அந்த பெருமையை பெருமையாக நினைக்கிற ஒரு பணி இந்த ஆசிரியர் பணி. அவர்களை தேடி தேடி நம்முடைய அமைப்பு ஆசான் விருதை 2024 மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அண்ணன் மகேஷ் அவர்கள் தொடங்கி வைத்ததாக சொன்னார்கள். 24 பள்ளி கல்வித்துறை அமைச்சர், 25 உயர்கல்வித்துறை அமைச்சர், அதிலும் ஒரு படிக்கட்டை அமைத்த அண்ணன்மார்கள் என்னை அழைத்திருக்கிறார்கள். நம்முடைய எத்திராட்சி கல்லூரியினுடைய தலைவர் அருமை அண்ணன் முரளிதரன் அவர்கள் நான் உயர்கல்வித்துறை அமைச்சராக பொறுப்பேற்றதிலிருந்து ஒரு உடன்பிறந்த சகோதரனை போல் உயர்கல்வித்துறைக்கு பல்வேறு கருத்துக்களை, பல்வேறு சான்றுகளை எனக்கு வழங்கி ஊக்கப்படுத்தக்கூடிய ஒரு நல்ல உள்ளம் படைத்தவர். அவரை போல் கல்வி பணி, மக்கள் பணி, சமூக பணி, இப்படி ஈடுபாடு கொண்ட ஒரு மனிதர் இன்றைக்கு இந்த விழாவை உருவாக்கி காட்டியிருக்கிறார். அந்த வகையில் மிக பெருமை மிகுந்த விழாவில் நான் கலந்து கொண்டிருப்பது எனக்கு பெருமை. அதிலும் ஆசிரியர்களுக்கு ரோட்டரி சங்கத்தின் சார்பில் ஆசான் விருது வழங்குவது என்பது பிற அமைப்புகளுக்கு, நிறுவனங்களுக்கு ஒரு பெருமையை தேடிக்கரக்கூடியதாக உருவாக்கி தந்திருக்கிறது. தொலைக்காட்சியில், பத்திரிகையில் சிறந்த விருது என்று சொன்னால் அது ஒரு விளம்பரத்திற்கு, அது ஒரு லாப நோக்கத்திற்கு, அதனால் பொருள் ஈட்டுவதற்கு. ஆனால் அறிந்தவரை தெரிந்தவரை தான் ஈட்டிய பொருளை விருது என்ற பெயரில் வழங்கி 100 பேரை கௌரவிக்கிறது, பெருமை விக்கிறது என்று சொன்னால் ரோட்டரி சங்கத்தினுடைய பணிகளில் புனிதமான பெருமை மிகுந்த பணி இந்த ஆசான் விருது வழங்குகிற பணி என்பதை நானும் அறிகிறேன், உணர்கிறேன். ஆசிரியர் பணி என்பது அறிவு வெளிச்சத்தை அள்ளி தருகிற பணி. அவர்கள்தான் இங்கே உரையாற்றிய ரோட்டரி சேர்மன் சொன்னதை போல ரியல் ஹீரோ. நாமெல்லாம் சிறு வயதிலிருந்து கடந்து வந்தவர்கள். 7, 8, 9 படிக்கும் பொழுது இன்றைக்கு ஆசிரியர்கள், பேரறிஞர்கள், முனைவர்கள், பெரிய பெரிய பொறுப்பில் இன்றைக்கு இருக்கலாம். ஆனால் நமக்கு 6, 7 வயது இருக்கும் பொழுது சற்று திசை நோக்கி திரும்பி பாருங்கள். 6, 7 வயது, 8 வயதில் நமது மனதில் ஹீரோக்களாக தெரிந்தவர்கள் யார் என்று கேட்டால் நமது பள்ளியின் ஆசிரியர்கள், ஆசிரியர்கள் என்பதை எல்லோரும் உணர்வோம். அவர்கள் ரியல் ஹீரோ. எதையும் சொன்னால் எங்க வாத்தியாரால் அல்ல, எங்க வாத்தியாரால் முடியும் என்று மாணவன் பெருமையோடு சொல்லுவான். அவர்களால் முடியாதது எதுவும் இல்லை என்பதை போல அந்த அளவிற்கு ஒரு அர்ப்பணிப்பு பணி நிறைந்த பணி இந்த ஆசிரியர் பணி. புதுக்கோட்டையில் கந்தசாமி என்று நினைக்கிறேன் ஒரு ஆட்சித் தலைவர் நல்லாசிரியர் விருது வழங்குகிற நிகழ்ச்சி, முதலமைச்சர் சென்னையில் தொடங்கி மாவட்டத்தில் நடக்கிற நிகழ்ச்சி. ஆசிரியர் விருது வாங்க வருகிறார். மாணவராக இருந்த கந்தசாமி கலெக்டர் மேடையில் இருந்து கடகடன கீழே இறங்கி விருது கொடுக்க வேண்டிய மாவட்ட ஆட்சித்தலைவர் ஆசிரியருடைய காலில் விழுந்து வணங்கி
நீ என்ன படிக்க போகிறாய் என்று ஆரம்ப பள்ளி மாணவனாக படித்த பொழுது என்னை கேட்டீர்கள். நான் கலெக்டர் என்றேன். எல்லோரும் என்னை எள்ளி நகையாடினார்கள். நீங்கள் மட்டும்தான் கந்தசாமி நீ கலெக்டராக வருவாய் என்று என் முதுகை தட்டி கொடுத்தீர்கள் ஐயா. இன்னைக்கு நான் கலெக்டர். உங்களுக்கு மேலே நின்று கொடுப்பதை விட கீழே இறங்கி வந்து ஆசீர்வாதத்தை உங்களிடம் வாங்கி விருது தருகின்ற பெருமை மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு உருமானது என்று சொன்னார். எப்பேற்பட்ட ஒரு ஏணிப்படியாக இருந்து மாணவர்களை ஏற்றி விடுகிற அறிவு பணி. தமிழ் தம் மக்கள் மேலோ. நான் அறிவாளி அல்ல, என்னிடம் கற்றவன் மேலாளர் அறிவாளி என்று சொல்லுகிற அந்த மனப்பாங்கு. எனவே இவைகளை எல்லாம் எண்ணி எண்ணி பார்த்துதான் நம்முடைய ரோட்டரி நிறுவனம் இன்றைக்கு ஆசிரியர் விருது வழங்கி, அதிலும் அனைத்து தரப்பு ஆசிரியர்கள், அரசு பள்ளி ஆசிரியர்கள், தனியார் பள்ளி ஆசிரியர்கள், சான்றாண்மை மிக்கவர்கள் எல்லோரையும் தேர்வு செய்து ஒரு குடும்பமாக இங்கே உருவாக்கி காட்டியிருக்கிறார்கள். அவருடைய பணி என்பது இருட்டில் இருக்கிற குருடர்களுக்கு வெளிச்சத்தை போல அறிவு வெளிச்சத்தை அள்ளி தருகிற பணி ஆசிரியர் பணி. ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னால் ஒரு புகழ்பெற்ற தொலைக்காட்சி நிறுவனம் இளம் இயக்குநர்களில் சிறந்தவர் யார் என்பதற்கான ஒரு போட்டி வைத்தது. 3 நிமிட அந்த ஒளிச்சுருள் நன்றாக நினைவிருக்கிறது. 16க்கு மேற்பட்ட அந்த ஒளிப்பட காட்சிகள் இறுதி சுற்றுக்கு வந்தது. அதில் ஒரு காட்சி காலை 8 மணி அண்ணா சாலை மணிமுண்டில் மணி 8ஐ காட்டுகிறது. பரபரப்பான நேரம். காரிலே ஒரு வருகிறான், நடுவிலே ஒரு கல் கிடக்கிறது, காரை திருப்பி விட்டு செல்கிறான். அடுத்து ஒன்று இருசக்கர வாகனத்தில் வருகிறான், இடதுகை பக்கம் திரும்பி போய்விடுகிறான். சைக்கிளில் வருகிறான், வலதுகை பக்கம் திரும்பி போகிறான். மற்றொருவன் வருகிறான், லாங் ஜம்ப் தாண்டுகிறான் அந்த கல்லை. மற்றொருவன் வருகிறான், காலால் அந்த கல்லை உதைத்து விட்டு கடந்து போய் விடுகிறான். 8:30 மணி நெருங்குகிறது, இன்னும் பரபரப்பு கூடுகிறது. சாலையிலே கையில் ஒரு குச்சியை வைத்து தட்டி தட்டி ஒருவன் வருகிறான். தட்டி தட்டி வந்தவன் அந்த கல்லுக்கு அருகே வந்த பொழுது தன்னையும் அறியாமல் அந்த கல்லை சுற்றி சுற்றி தட்டி பார்க்கிறான். இதுதான் என புரிந்து கொள்கிறான். தன் கையில் இருந்த குச்சியை அப்படியே வைத்துவிட்டு கல்லை மெல்ல 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 அப்புறப்படுத்தி சாலை ஓரத்தில் வைத்துவிட்டு மீண்டும் வந்து அந்த குச்சியை எடுத்து தட்டி தட்டி நடக்க ஆரம்பித்தான். அந்த குறும்பட தலைப்பு யார் குருடன். குருடனாக இருக்கிற இந்த உலகிற்கு அறிவு வெளிச்சத்தை தருகிற ஆசிரியர் பெருமக்களே, உங்கள் பணி உலகில் ஈடு இணையற்ற மேம்பணி. அந்த மேம்பணியை ரோட்டரி பாராட்டுகிறது. அந்த ரோட்டரி பாராட்டில் நானும் அண்ணன் தாமும் கலந்து கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால் எங்களுக்கு வரலாற்று பெருமையை தேடிச் சென்ற இந்த நிகழ்ச்சி வாழ்நாளில் மறக்க முடியாத நிகழ்ச்சி என வாழ்த்து சொல்லி முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.
Mrs. Revati. Mrs. Alandu Satyanarayani. The next club is Annanagar Aditya and Bhagyalakshmi. The next is Annanagar West, Sendil Velan. We request the secretaries also to join the presidents, please. We are calling in the alphabetical order which we have sent already. Mrs. Bhagyalakshmi. என் பேர் வனஜா. மதுராந்தகம் இந்து கார்னேஷன் நடுநிலைப் பள்ளியில் ஆசிரியராக இருக்கேன். இந்த ஆசான் விருது திரு தாமு சார் அவர்களால் எனக்கு பரிந்துரைக்கப்பட்டுள்ளது. ரோட்டரி இந்த சென்னை ரோட்டரி சங்கம் 32-33 இவர்களால் இந்த விருது வழங்கப்படுகிறது. தொடர்ந்து 2வது ஆண்டாக இந்த விழா நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த விழாவில் கலந்துக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது. மேலும் மேலும் பல விழாக்கள் இது போன்று ஆசிரியர்களை ஊக்கப்படுத்தும் விழாக்களை இந்த ரோட்டரி சங்கம் முன்னெடுத்து நடத்த ஆசிரியர்கள் அனைவரின் சார்பாகவும் வாழ்த்துகள். அது மட்டும் இல்லாமல் இந்த விருது அப்படின்றது ஆசிரியர்கள் அனைவருக்கும் எத்தனையோ ஆசிரியர்கள் அர்ப்பணிப்பு உணர்வோடு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் அனைவருக்கும் இந்த விருதை சமர்ப்பிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நன்றி. என் பேர் நரசிம்மன், ஏஹெச்எம் சென்னை ஹையர் செகண்டரி ஸ்கூல் அத்திப்பட்டு. இந்த விருது எனக்கு கிடைக்கிறதுக்கு முக்கியமான காரணம் ரோட்டரி கிளப் ஆஃப் லேக் சிட்டி. அந்த பிரசிடெண்ட் எனக்கு நாமினேட் பண்ணாங்க. ஏற்கனவே எங்கள் பள்ளிக்கு பல உதவிகளை செஞ்சுருக்காங்க. அது அவரோட இணைந்து பல மாணவர்களுக்கான நல்ல இதெல்லாம் செஞ்சுருக்கோம். அதன் மூலயமா என்னுடைய ஆக்டிவிட்டீஸை பார்த்து அவர் என்னை நாமினேட் பண்ணார். இந்த ரோட்டரி கிளப் ஆசிரியர்களுக்கு 2வது வருடம் நினைக்கிறேன் இது மாதிரி அவார்டு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களாட்டம் ஆசிரியர்களை ஒரு மகிழ்வித்து இன்னும் மாணவர்களுக்கு நல்ல சிறந்த வழிகாட்டியாக. I'm Bhagyalakshmi from KSV School, Kilpa. I've been a part of a Rotarian family and I'm so excited to get this award. And I'm so thankful for the Rotary for selecting me for all my artwork. And I'm a art teacher also. என்னுடைய பேருக்கு செந்தில் வேலன் கே, வொகேஷ்னல் டீச்சர், ஜெனரல் கரியப்பா ஹையர் செகண்டரி ஸ்கூல். இந்த ஆசான் விருது அவார்டு சென்னை அண்ணா நகரில் இருக்கிற ரோட்டரி கிளப்லேருந்து என்னுடைய ஸ்டூடெண்ட் ஐயப்பன் அவர்கள் மூலயமாக இந்த அவார்டை எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த இதில் எங்கள் ஸ்கூல் மூலயமா எனக்கு ரெக்கமெண்ட் பண்ணி இந்த வருஷம் இந்த 2வது ஆசான் விருது 2வது ஆண்டில் நான் விருது பெறுகிறேன். மற்றும் என்னுடைய பள்ளிக்கு நான் நல்ல பெருமையை சேர்க்கிறேன். மற்றும் இந்த அவார்டு கொடுத்துருக்காங்க. இன்னும் நிறைய டீச்சர்ஸ் கொடுக்கணும். நிறைய பேர் விடுபடுது. இன்னும் கொஞ்சம் அதிகமாக கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு என்னுடைய விருப்பம். Good evening, everyone. I'm Sunita. I'm coming from GK Jain Schools. I'm the headmistress of the school, and I would like to thank my school management to select me for this award. And this has motivated me in many ways. And I would also like to thank the Rotary Club for their constant encouragement to the teachers, to the community. And this is just not an award which I would like to share here. Some thoughts like Rotary has always served the society in many ways, in different manners. Service above self, this is a motto what Rotary has given. So thank you once again for giving this award to me, and thank you once again to the school management for that constant guidance and encouragement. Thank you once again. அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். என்னுடைய பெயர் பிரியா. நான் அம்பத்தூர் சேதுபாஸ்கரா பள்ளியிலிருந்து வந்திருக்கேன். நான் அங்கே தமிழ் ஆசிரியராக பணிபுரிந்து வருகிறேன். இந்த அண்ணா நகர் ரோட்டரி கிளப் சார்பாக ஆசான் விருது வழங்குவதில் ரொம்ப மகிழ்ச்சியாகவும் ரொம்ப பெருமிதமாகவும் இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து ஆண்டுதோறும் நடத்தி அனைத்து ஆசிரியர்களும் அவர்களை கௌரவிக்க வேண்டும் என்று தாழ்மையுடனும் அன்புடனும் Myself Dhanalakshmi Muralidharan.
I am from KMC Public Senior Secondary School, Thirupur. I am an economics teacher. Being a teacher, I used to appreciate each and every one of my student every day. But as a teacher, we are also looking for some compliment, and even we also need some appreciation. I am very thankful for the Rotary Club who has organized today award function for the teachers. It is a very good event where each and every one will feel proud of ourselves. This is a day we as a community, we are gathered here as a teachers, and we are getting an appreciation on behalf of our student community. So I am so happy to be the part of it. It's a wonderful opportunity. I would like to thank our governor, Devarajan, and for a wonderful opportunity to be here in this wonderful. Shri Gurubhyo Namaha. My name is Deepa Sheshadri and I'm from PSBV Millennium School. It's been wonderful to be nominated at this award. Just as my predecessors just said, that it is nice to nominate others, to always encourage others. But this is a podium where we are getting nominated, we are getting encouraged. So thank you, Rotary, for this